எலன் டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெளிவந்த படம் தான் ஸ்டார். கவின் அவர்கள் வந்து இந்த படத்தோட ஹீரோவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் 2 ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயின், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயின். இந்த படத்தில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லைனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்ற கனவோட சின்ன வயசுலேருந்தே ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டே வராரு. பட் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிட்டே வருது. அதுதான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகுதோ அதுலேருந்து அவர் மீண்டு வராரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட இது. இந்த படம் எதனால் மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர்லேயே ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுற ஏதோ ஒரு படத்தை தான் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனாலே ட்ரெய்லர் நல்லாவே ரீச் கொடுத்துருந்தது. ஸோ படத்தையும் பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புக் மை ஷோவில் 8.3 கிட்டத்தட்ட இருந்தது. ஸோ நல்ல ரேட்டிங் தான். இந்த படத்தில் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்ம சூப்பராக கவின் அவர்கள் வந்து பண்ணது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய நல்ல காமெடிகளும் சரி, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய காமெடிகளும் இந்த படத்துக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த படம் எதனால் எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. கவின் அவர்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் டாடாக்கு அப்புறம் இந்த படம் ஒரு வெற்றி படம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானும் படம் பார்த்ததில் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்து மூலமாக என்னவெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத காமிக்கிறதுனால நமக்கு அந்த படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஆனால் எல்லார் வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அப்படி நடக்கிறதா இருந்தால் ரொம்ப லேட்டாக நடக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட நினச்ச ஆக்டர்ஸும் சரி, அப்பா கேரக்டரில் நடித்தவரும் சரி, அம்மா கேரக்டர் நடித்தவங்களும் சரி, 2 லவ்வர்ஸும் சரி, லவ்வர்ஸ் வராங்க போகிறாங்க. 2வது லவ் மட்டும் தான் ஓரளவு கல்யாணம் வரைக்கும் போச்சு. வழக்கம் போல் முதல் லவ் பிச்சுட்டு ஓடிடுச்சு. நிறைய லவ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பாதியிலே போயிடுறாங்க. இந்த படத்துலையும் அதேமாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃபிலோட ஒரு லவ் ஓடிது. 2வது ஹாஃபில் வந்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாங்க. ஓகே, அது அப்படியே படத்தில் போகுது. எல்லாம் சொன்னால் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டான சீன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.